என்னை வந்து மேல்பாதி கோயிலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு கலைஞர் மகன் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. திராவிட மாடல் ஆட்சியில் பாருங்க சாதித்து விட்டார் அப்படின்னு அதை செஞ்சு காமிங்க. அதை விட்டுட்டு ஏன் மற்றவங்க கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க? ஆட்சியில் இருக்கிறது யாரு, அதிகாரம் இருக்கிறது யாரு? அவங்க தானே இதை செய்யணும். மற்றவங்க கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க என்ன கோயிலுக்குள்ள கூட்டு போறியா அப்படின்னு. அப்போ எங்க எதை கேட்கணுமோ அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த டீ பன்னு, இந்த 234 தொகுதி இதெல்லாம் வந்து 6லேருந்து 10க்கு தானே தவிர அதுக்காகத்தான் அவங்க பாமகவோட காய் நகர்த்துறாங்க. புரியுதுங்களா? என்னப்பா நாளைக்கு எங்கள் கூட்டணி விட்டு வெளில போவீங்களா? அதை நீங்கள் போனால் அவங்க வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ கொடுக்குற 6 வாங்கி நிறுங்க அப்படின்றதுக்காகத்தான் இது. என்ன கேட்குறேன், அந்த 6 நாளும் 2 மந்திரி கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு மந்திரியாவது கொடுங்க. கேட்கறதுக்கு அவர் முன் வருவாரா? திருப்பி திருப்பி இதையே சொல்றீங்க. கோயிலுக்குள்ளே கூட்டு போ, கோயிலுக்குள்ளே கூட்டு போ, இதையே சொல்றீங்களே. மந்திரி சபையில் எங்களை கூட்டு போன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுதானே உண்மையான அதிகார பகிர்வு. இதில் வேற பெரியார் கொள்கைன்னு சொல்றாரு. பெரியார் எப்படி எங்களை கோயிலுக்கு கூட்டு போன்னு சொன்னாரு? ஆலய நுழைவு அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. பெரியாருடைய கொள்கை கடவுள் மறுப்பு, இவருடைய கொள்கை வந்து சனாதனத்தை ஒழிப்போம், இந்து கோயில்களில் இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் சொன்னவர் அவர். அப்படி இருக்குச்சு இவர் இந்த மாதிரி கேட்கவே தான் நான் கேட்குறேன். மற்றபடி கோயிலுக்குள்ள கூட்டு போன்னு சொல்றதுல தப்பு கிடையாது. எல்லாரும் போக வேண்டும் அப்படின்றத தான் நான் சொல்லி நிற்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு நீங்க மந்திரி சபைகளில் கூட்டு போன்றதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. என்னைக்கு தான் இந்த கேள்வியை கேட்க போறீங்க? காலம் கனிய வேண்டும், காலம் கனிய வேண்டும்னு எத்தனை வருஷம்? நீதி கட்சி ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சமூக நீதினு பேசிட்டு இருக்காங்களா? அப்ப சமூக நீதியை நிலைநாட்டுங்கள், எங்களையும் மந்திரி சபையில் சேர்த்துக்காங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாருன்னா அப்ப நான் தலை வணங்குகிறேன். ஆனா அதை விட்டுட்டு இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இது சரியில்லை சிவா.